திறந்து விட்டு அடிச்சா நாங்க எப்படிமா விட்ட? நாங்க செத்துருவோமா? நாங்க இருக்க மாட்டோமா? நாங்க செத்துருவோம். நாங்க வாயெடுத்து அந்த வேலையால தான். அரசு தரப்புலேருந்து இதுவரை எங்களோடு யாரும் அபிஷியலாக பேச்சுவார்த்தை நடத்தல. ஒன்று சொல்றாங்க, முதல்வரை பார்க்கறதுல சிரமம் இருக்கும் அப்படின்னா முதலமைச்சர் தான் இந்த நகராட்சி நிர்வாகத்துறைக்கு அமைச்சர். அமைச்சரும் அவர் தான், சிஎம்மும் அவர் தான். நாங்கள் யாரை பார்க்கறது? அமைச்சர் சொல்லி நாங்கள் பார்க்க மாட்டோம் சொன்னால் அது வேற. சிஎம்மும் அவர், அமைச்சர் அவர், எதுக்கு அப்போ எத்தனை பதவி? அப்போ அவர் என்ன பண்ணலாம்? ஓகே, வேற ஒருத்தர் நாங்கள் துறைக்கு நியமிச்சிட்டோம், அவரை பாருங்கன்னு நீங்கள் சொல்லலாம். நாங்கள் பார்க்க ரெடியாக இருக்கோம். இன்றைக்கி பென்ஸ் கார் வச்சுருக்கவங்க, ஆடி கார் வச்சுருக்கவங்க, ஒரு 4-5 கார் வச்சுருக்கவங்க, டிஃபெண்டர் வச்சுருக்கிறவங்க, இவங்க எல்லாரும் கார் இல்லைன்னு ஒரு கோரிக்கை வச்சு கார் கொடுக்கணும்னு அரசாங்கம் முடிவெடுத்து அடுத்த நாளே மகேந்திரா கார் கம்பெனி நிற்கிது. நாங்கள் வாய்க்கிலேயே 10 வருஷம் 20 வருஷம் வேலை பார்த்த தூய்மை பணியாளர்கள் எங்களுக்கு 19,000 சம்பளம் பத்தலைன்னு சொன்னால், எம்எல்ஏக்கு 75,000க்கு எரிபொருளும் மற்ற செலவுக்கும் உதவியாளருக்கு 25,000 ரூபாய். ஒரு ஓட்டுநருக்கு, எம்எல்ஏட ஓட்டுநருக்கு 25,000 சம்பளம் நிர்மிக்க முடியும் உங்களால? ஒரு ஓட்டுநருக்கு 25,000 ரூபாய் சம்பளம் தான் வாழ்வாதாரம் இருக்கணும். தூய்மை பணியாளருங்க, உங்க வீட்டு குப்பை எடுக்கிறோங்க. நாங்க எல்லாத்தையும் நாங்க அள்ளி குப்பை போடுறோம். எங்களுக்கு சம்பளம் கொடுக்கறது 1 ரூபாய் ஏத்துறாங்க. 1 ரூபாய். கார்பரேஷன்ல வேலை செய்யற உங்களுக்கு, நீங்களாம் சுய உதவி தொழிலாளி, உங்களுக்கு மகப்பேறு எடுப்பு கிடையாது. அப்போ இதுல வேலை செய்யறவங்கலாம் உங்களுக்கு விலங்கினமா தெரியுதுமா? ஆடு மாடா, கொத்தடிமையா? இந்த பெண்கள்லாம் குழந்தை பெற்றுக்கூடாதா? குழந்தை பெற்றுக்கூடிய மகப்பேறு எடுப்பு கேட்கக்கூடாதா? எங்களுக்குலாம் அந்த தகுதி இல்லையா? இதுல வேலை செய்யக்கூடியவர்கள் எல்லாருமே பூர்வகுடி மக்கள், அருந்ததி, ஆதி திராவிட, அனைத்து சாதி. இதில் ஃபிஷர்மேன் இருக்காங்க, வன்னியர் இருக்காங்க, நிறைய சமூகத்தை சேர்ந்தவங்க, ஏழை பெண்கள் நிறைய பேர் இருக்காங்க. இவங்கெல்லாம் குழந்தை பெற்றுக்கூடாதா? 3வது குழந்தைக்கே 1 வருஷம் இருக்கும்போது முதல் குழந்தை கூட இந்த ஜனங்களுக்கு தேவைப்படாதா? அப்போ எங்களுக்கு மகப்பேறு எடுப்பு என்பதை அரசாங்கம் அறிவிச்சே தீரணும். 832 ரூபாய் கலெக்டர் ரேட் ஆஃப் பேஜஸை அறிவிக்கணும். குறிப்பாக பணி நிரந்தரம் என்ற கோரிக்கை அறிவிக்கணும். யார் வேலை செய்யுது? நாளைக்கு நாங்க தான் வரணும், போலீஸ்கார் வர மாட்டாங்க. நாங்க தான் வரணும், நாங்க தான் கிளீன் பண்ணணும். எங்க கோரிக்கை என்னன்னா, முதல்வரை சந்திக்கணும், எங்க கடிதத்தை எடுத்துட்டு போய் அவர் கையில கொடுக்கணும். 5 வருஷத்துக்கு மேல செஞ்சவங்கள பணி நிரந்தரம் பண்ணணும். எங்களுக்கு ஆபீஸ் ரெகுலரா முடிவு ஆகணும். அதுதான் எங்க கோரிக்கை. எங்க இது இன்னைக்கு ஒத்துக்கிட்டதும் வழங்குறதுக்கு இல்லை. இப்போ இந்த அரசாங்கம் எங்களுக்கு X3 தேர்தல் வாக்குறுதியின் படி பணி இயந்திரம் என்பதை வழங்க வேண்டும். ஓட்டு போடும் போது மக்கள் தேவை. ஓட்டு வாங்கின பிறகு நீ யாரோ நான் யாரோ இப்படியா பண்றது?